அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆண்டவரும் உலக இரட்சகருமான தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திருநாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த காலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தின தேவன், இம்மட்டும் நம்மை போஷித்த தேவன், இம்மட்டும் நமக்கு சுகத்தை கொடுத்த தேவன், இம்மட்டும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்த தேவன், இம்மட்டும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற தேவன் தொடர்ந்து நம்மை அற்புதமாய் நடத்துவாராக. சங்கீதம் 62:7 மற்றும் 8 வசனங்களை வாசித்து நாம் தேவனை பாடி அவருடைய திருநாமத்தை உயர்த்தப் போகிறோம். சங்கீதம் 62:7 மற்றும் 8 வசனங்கள். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. எஸ். பெலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. 8 வசனம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என கண்பான சகோதரனே, சகோதரியே, எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலைகளும் அவரை நம்பணும். சூழ்நிலைகளை மாற்றி போடுவதற்கு அவரால் முடியும். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். நம்முடைய பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஏனென்றால் அவர்தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஏதோ சில பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்ல முடியாமல், யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிற சூழ்நிலையோடு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. மனிதனிடத்தில் சொன்னால் அவன் தூற்றுவான். நம்முடைய பிரச்சனையை மனப்பூர்வமாய் மனம் விட்டு பேசுகிற தெய்வ சமூகத்தில் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து அனுகூலமான வழிகளை திறந்து அற்புதங்களை செய்து கண்ணீரை துடைத்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுகிறவர், தயவு பாராட்டுகிறவர், வழியை உண்டாக்கி தருகிறவர், எங்களுக்கு முன்னே கடந்து போகிறவர், எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த காலை ஆராதனையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் விடுதலையையும் சுகத்தையும் ஆண்டவரே மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொண்டார்கள். அப்பா, இந்த நாளிலும் சமூகத்தில் வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது வழி பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உனக்கு கொஞ்சம் போல பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. திறந்த வாசலை உடைய பிள்ளைகளுக்கு தந்து அவளை கத்தர் ஆசீர்வதியும். உடைய குடும்பங்களை கத்தர் மேன்மைப்படுத்தும். அப்பா, மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு மனரம்யத்தோடு கத்தரை பாடி ஆராதிக்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் தாரும். ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் உடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆராதனை முடிகிற பொழுது ஆசீர்வாதத்தோடு கடந்து போக அனுக்கிரகம் செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எந்த இடத்திலும் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் காணப்பட உதவி செய்யும். கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் புதிய நாளை தந்த தேவனாகிய கர்த்தரை நாம் பாடி ஆராதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தலாம். அவர் துதிக்கு பாத்திரர், அவர் கனத்திற்கு பாத்திரர், அவர் மகிமைக்கு பாத்திரர். ஆகையினால அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளமானவைகள். அந்த நன்மைகளை நினைத்து இந்த காலை நேரத்தில் நாம் தேவனாகிய கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டு வருவீர், எனக்காய் மீண்டு வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே.
இயேசு ராஜா ஸ்தோத்திர, இயேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதிகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. இயேசு ராஜா ஸ்தோத்திர, இயேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே. உலக தோற்ற முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டே. இயேசு ராஜா ஸ்தோத்திர, இயேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதி. காலை நேரத்துல ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. அவையிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. அவையிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான்
ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன். காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன். குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா. நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே
வேந்தனே நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தெய்வமே நன்றி ஐயா, அநாதி தேவனே நன்றி ஐயா, அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா, நித்திய ராஜாவே நன்றி ஐயா, பரலோக தேவனே நன்றி ஐயா, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஓ நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். காண்பவரே காப்பவரே, காண்பவரே காப்பவரே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பாவங்களை போக்கிவிட்டே, பாவங்களை போக்கிவிட்டீர், நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டே, நோய்கள் எல்லாம் சுமந்து கொண்டே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆவியினால் அபிஷேகம் செய்தே, ஆவியினால் அபிஷேகம் செய்தே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். பொது வாழ்வு எனக்கு தந்தே, பொது வாழ்வு எனக்கு தந்தே, நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஐயா நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துல உம்மை பாடி மகிமைப்படுத்த நீர் தந்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நீளத்தில் கிடந்தே,
தேடி கண்டுபிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீ, கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தீ, கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீ, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருநாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவரே என்கிற நாமம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்த விண்ணப்பத்தோடு வந்திருந்தாலும், எந்த வேண்டுதலோடு நீங்கள் வந்திருந்தாலும், எந்த தேவைகளோடு நீங்கள் வந்திருந்தாலும், எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு
நம்பிக்கையோடு அவர் முகத்தை நோக்கி பாருங்கள். நிச்சயமாய் ஒத்தாசை அனுப்புகிறவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை நிச்சயமாய் கடந்து வரும். ஒரு உதவி நிச்சயமாய் இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே நம்மை நோக்கி கடந்து வரும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நம்பிக்கையோடு செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும்போது முழு பலத்தோடு முழு நம்பிக்கையோடு பாடுங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே கடந்து வரட்டும். சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பாட போகிறோம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. சொல்லமா? ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே. ஆமென். ஜெயத்தை தந்திடும். சொல்லுங்க. முடியாதது ஒன்றுமே இல்லை, முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு சே கூட அல்லேலூயா 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 அல்லே. ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும். நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதம் செய்வார். ஜெபமே. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. அவர் ஜெபிக்க தருகிறவர். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சொல்லுங்க. முடியாதது முடியாதது ஒன்றுமில்ல, ஜெயம் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை. சொல்லுங்க. இரும்பு தாழ்பாள்களை ஒரு விஷயம் கூட. இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். இரும்பு தாழ்பாள்களை முறித்து போடும் ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். வெண்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே 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 ஜெயத்தை
ஜெயத்தை தந்திடும். காலை நேரத்தில் உயர்த்தி பாடுங்க. அவர் ஜெபத்தை தருகிறவர், விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர். ஜெயத்தை தந்திடும் ஜெபம். முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சொல்லி பாருங்க. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். கரங்களை உயர்த்தி ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். இதை பாடும் போதே ஒரு ஜெயம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். சொல்லுங்க, ஜெபத்தை கேட்கிறவரே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா இயேசுவே. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட சொல்லுங்க. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பாடும்போதே எல்லா பேய்கள் ஓடும், நோய்கள் அகற்றும், நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே. ஆமென் ஆமென். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபம் ஜெயத்தை தரும். ஜெபமே ஜெயம். ஆமென். ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சொல்லுங்க. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர், உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு, உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்னவர், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்னவர், எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. இந்த காலை நேரத்தில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு, எத்தனையோ தேவைகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் கிடைக்கட்டும், ஆசீர்வாதங்கள் பெருகட்டும், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. அற்புதங்களை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் நாம் எடுத்துக்கொள்ளுகிற ஆதார வசனம் ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். இப்போதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு வேண்டிக் கொள்வதை செய்வார். வேண்டிக் கொள்வதை செய்வார். இங்கு பார்த்தீர்களானால் வாசிக்கப்பட்ட வசனத்தில் உனக்கு வேண்டியவை எல்லாம் செய்வேன், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ பயப்படாத, எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் தியங்காதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று ஆண்டவர் இங்கு நமக்கு சொல்லுகிறதை நான் வாசிக்க கேட்டோம். போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், தன் வயல்வெளியில் தன்னை நம்பி வந்த ஒரு மகளுக்கு அந்த வயலின் உரிமையாளராக இருக்கிற போவாஸ் அந்த வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த ரூத்தை பார்த்து சொல்லுகிற காரியம்தான், நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இன்றைக்கு போவாஸ் ஆகிய இயேசுவை நோக்கி அவரை நம்பி இந்த காலை நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். எந்த நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்புகளோடு, தேவையோடு நாம் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். வேண்டிக் கொள்வதை அவர் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. வேண்டிக் கொள்வது என்பது 2 காரியங்களை கொண்டது. ஒன்று தேவையானது, 2 கேட்பது. ஒன்று தேவையானது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் இருக்கலாம், ஒரு அடிப்படையான ஒரு காரியங்கள் இருக்கலாம். அந்த தேவையானதை தேவ சமூகத்தில் நின்று கேட்கும்போது நாம் வேண்டிக் கொள்கிறது எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். 2வது கேட்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் கேட்பது, நம்முடைய நீடர் தேவை நேரத்தில் அல்லது நம்ம கேட்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கலாம். நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் இன்றைக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் வாசியுங்கள். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பே நமது தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி, நல்ல கவனிங்க, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நம் நிலைகளை நன்றாய் அறிந்தவர், நம்முடைய தேவைகளை நன்றாய் அறிந்தவர். நாம் கேட்பதற்கு முன்பதாகவே, ஆண்டவரே எனக்கு இது தேவை, ஆண்டவரே இது இப்போ எனக்கு வேணும் என்று ஒரு மனிதனுடைய தேவை கேட்பதற்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்க, நீங்கள் எதை கேட்டாலும், என்ன கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இந்த காலை நேரத்தில் எந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, நெடுநாட்களாக ஜெபித்து ஆண்டவரே எனக்கு ஜெயம் இல்லை, ஆண்டவரே நான் வெற்றியை பார்க்க முடியவில்லை, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த நடக்கவில்லை என்று எத்தனையோ சூழ்நிலைகள் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நாமத்திலே கேட்கும்போது அதை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பாருங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். எபேசியர்
3வது அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற பாருங்க, மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நல்லா கவனிங்க, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த காலை நேரத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு மேலாய் அற்புதங்களை இன்று கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எந்த நிலைமையில நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இப்போது இருந்து கொண்டிருந்தாலும் சரி, அற்புதம் செய்ய இயேசுவால் முடியும், நம்முடைய போவாஸால் முடியும். அந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா, உன் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, என்ன செய்வதென்று தெரிவதை குறித்து, எதை குறித்தும் பயப்பட வேண்டாம், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்றைக்கு போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னதை போல இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வயல்வெளியில் அவரை நம்பி வந்த நமக்கு, அவர் சபையிலே நம்பி வந்த நமக்கு தேவன் வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களிலே 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். சங்கீத புஸ்தகங்களே 20வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி, பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. காலை நேரத்தில் உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தருவார். நீங்க என்னெல்லாம் மன விருப்பத்தோடு வாஞ்சையோடு அவர் சமூகத்தை நோக்கி நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளி தமது ஆலோசனைகளை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் அவரை நம்ப வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் கேட்பது முக்கியமல்ல, தேவைக்காய் ஜெபிப்பது முக்கியமல்ல. அவர் நிச்சயமாய் என் ஜெபத்துக்கு பதில் தருவார், என் ஜெபத்தை கேட்டு, என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் நமக்கு வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். மார்க்கு 9வது அதிகாரம் 23, 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இங்கே ஒரு தகப்பன் தன் மகனுக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? அநேக தரம் அந்த மகனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொள்வதற்கு சத்துருவானவன் பல முயற்சிகளை செய்தான். அப்போது இயேசுவினிடத்தில் வந்தபோது அந்த தகப்பன் சொல்லுகிறத நீங்க பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. பாருங்க, தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால், பாத்தீங்களா, இங்க தகப்பன் ஜெபிக்கிறார் பாருங்க, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏதாவது செய்யுங்கப்பா. அப்படி அல்ல ஜெபம். ஆண்டவர் அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுவார். 23வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இந்த காலை நேரத்தில் நீங்கள் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு அவர் வயல்வெளியை நோக்கி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருக்கலாம். எதிர்காலங்கள் கேள்விக்குறியாய் இருக்கலாம். ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழுகிறோம். அநேக சவால்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலைகளில் நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு வந்திருக்கிற நாம் அந்த ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு வரணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு வேண்டியது எல்லாம் அவர் செய்வார், எனக்கு வேண்டியது எல்லாம் அவர் தருவார், எனக்கு வேண்டியது எல்லாம், நான் கேட்டதை எல்லாம், என் மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்குமானால், இன்றைக்கு எந்த சூழலில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும், எந்த நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், அற்புதத்தை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தேவன் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி வேண்டிக் கொண்ட சிலருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதங்களை இந்த காலை நேரத்திலே சில பேரை நான் காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்தபோது அவர்கள் தேவனை எதற்காக வேண்டிக் கொண்டார்கள், அந்த வேண்டிக் கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி பதில் செய்தார், அவர்கள் வேண்டுதலை கேட்டு தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை சில நபர்களை நான் காட்டி கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம்
10வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இங்கு யாரு சொல்லப்படுகிறதுனா அன்னாளை சொல்லப்படுகிறது. அன்னாளுக்குடைய வேண்டுதல் அங்க செய்கிறாள் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இங்க ஒரு வேண்டுதல். இங்க ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறாள். எதற்கு? தனக்கு பிள்ளை வேண்டும், ஒரு ஆண் குழந்தையை தர வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள். ஒரு தேவ மனிதன் அதை பார்த்து கொண்டே இருக்கும்போது அன்னாளை கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசிச்சு பாருங்க. வசனம் 17 வாசிங்க. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ. பாருங்களேன், இன்றைக்கு சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இன்றைக்கு இதே போல இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு குறையோடு, ஏதோ ஒரு தேவையோடு அவர் சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்களே, ஆனால் உங்கள் விண்ணப்பத்தின்படி, தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். அன்னாள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவள் பின்பு துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. காரணம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை அங்கீகரித்தார், என் விண்ணப்பத்தை கேட்டுட்டார், நிச்சயமாய் அவர் கண்களிலே எனக்கு தயை கிடைக்கும் என்று சொல்லி அவள் போய் போஜனம் செய்தால். நீங்கள் வாசித்து பார்ப்பினா அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. இந்த காலை நேரத்தில் ஒரு வேதனையோடு, ஒரு துக்கத்தோடு, எப்படி இந்த குறை என் வாழ்க்கையில் மாறப்போகுது, இதை எப்படி நான் நடந்து போகிறேன், ஒரு பெரிய போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு முதலில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு தேவன் கட்டளையை தருவார். எந்த தேவையோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, எதிர்பார்ப்புகோடு நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஒருவேளை குழந்தை இல்லாமல் கூட இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு குறையோடு இருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், மருத்துவர்கள் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தேவனை நாம் விசுவாசிக்கும் போது, ஆண்டவரை நம்பிக்கையாய் பற்றி கொள்ளும் போது, அவர் சமூகத்தில் நம் விண்ணப்பத்தை செலுத்தும் போது, நம்முடைய ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு தேவன் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். சரீரம் செத்து போயிற்று என்று சொல்லப்பட்டது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டது. நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபு 2வது அதிகாரம் 23வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இதுதான் முக்கியம். தேவனை விசுவாசித்தான். தேவனை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் நான் மறுபடி சொல்கிறேன், இன்றைக்கி எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அது கிடைக்கும், அதை தருவார். அந்த விண்ணப்பம் நடக்கும். அந்த ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரை கேட்டார், எனக்கு இன்னைக்கு இப்பொழுதே இந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கு முன்பதாகவே என் வாழ்க்கையில் மாற்றத்தை தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அப்படி ஜெபிப்போமானால் ஒரு பெரிய காரியத்தை தேவன் நிச்சயமாய் செய்வார். ஆபிரகாம் சரீரம் செத்து போயிட்டு என்று கருதினாலும் ஈசாக்கை தேவன் தர முடியுமானால், உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனதுன்னு நினைத்த நேரத்தில், எல்லாம் முடிந்து விட்டது நினைத்த சூழ்நிலையில் தேவன் இன்றைக்கு உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கத்த செய்வார். நமக்கு வேண்டியதை கத்த தர வல்லமை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அன்னாளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை தேவன் செய்வார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு நான் வேண்டியதை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இரண்டாவதாக 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த இடத்துல யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிறார்.
முதல்ல நம்ம பார்த்தோம், அன்னாள் என்கிற ஒரு சகோதரி ஜெபித்தாள். எதற்காக? தனக்குடைய குறைகள் மாறும்படியாக, நிந்தை மாறும்படியாக, அற்புதத்தை தேவன் செய்யும்படியாக அன்னாள் ஆண் குழந்தைக்காக ஜெபிக்கிறாள். அதே போல ரெண்டாவது, இங்கு தன்னை ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி, தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் எல்லை பெரிதாக்கப்பட வேண்டும், அவர் கரம் எப்போதும் என்னோடு இருக்க வேண்டும், மீண்டும் என் வாழ்க்கையிலே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என்னை விலக்கி கொள்ளும் என்று சொல்லி ஒரு மனிதன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நெடுநாட்களாக ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னாகமம் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்பக்கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும், எவ்வளவு சொல்ல பாருங்க, உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சற்று யோசித்து பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கர்ப்பத்தின் கனிகளை மாத்திரமல்ல, நிலத்தின் கனிகளையும் தானியத்தையும் திராட்சரசங்களையும் எண்ணெய்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோபை தேவன் இப்படிதான் ஆசீர்வதித்தார். அவனுக்கு உண்டான சகலவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை தேசத்திலே மிகவும் பெருக பண்ணி அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் வைத்திருந்தார். வேலி அடைத்து பாதுகாத்து வைத்திருந்தார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தோடு ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையே நான் பார்க்க முடியல, எப்போதும் தோல்விகளையும் எப்போது கஷ்டங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தாரும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். சங்கீதம் 29:11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த காலை நேரத்தில் தமது ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, பலத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, வேதம் சொல்லுகிறது ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற தேவன் அவர். இந்த காலை நேரத்தில் வீடு வாசல் இல்லை, தொழில் ஆசீர்வதிக்கப்படவில்லை, வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். யாபேஸ் இப்படியாக ஜெபிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். இதே போல இந்த காலை நேரத்தில் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும் என்று சொல்வீர்களே, ஆனால் கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவார். உங்களுக்கு வீடு வாசல் உண்டாகும், வேலை ஸ்தலத்திலே நல்ல உயர்வுகள் கிடைக்கும், தொழிலிலே ஆசீர்வாதம் உண்டாகும், பிள்ளைகள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறார். ஏன்? தேவனுடைய கரம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் எப்போதும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்தார். இன்றைக்கு நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும்
கர்த்தருடைய கரம் அதிலே இறங்கும், அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும். தேவனுடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை ஓங்கிய கரம் என்று சொல்லப்படுகிறது. விடுதலை செய்து கொண்டு வந்ததைப் போல இன்றைக்கு எந்த அடிமைத்தனத்திலே, எந்த பாவத்தின் பழக்கத்திலே, எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. உங்களை எந்த தீங்கும் வராதபடி கர்த்தர் நடத்துவார். 2 நபரை நான் காட்டி கொடுத்த இந்த காலை நேரத்தில் வேண்டியது எல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்களோ, எந்த தேவையோடு வந்திருக்கீங்களோ, நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். நம்பர் 1, அன்னாளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஒரு குறையோடு, ஒரு நிந்தையோடு வந்து நிற்கிறார்கள். அவங்க சொல்லுகிறாங்க, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன், கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார், அப்புறம் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. ஏலி பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் குறையோடு, தேவையோடு, எதிர்பார்ப்போடு வந்திருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியதை கர்த்தர் செய்வார். 2வது காரியம், யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். இந்த யாபேஸ் துக்கமானவன் என்று பெயர் பெற்றிருந்தான். வாழ்க்கை முழுவதும் துக்கம்தான், வேதனைகள் தான், போராட்டங்கள் தான், பிரச்சனைகள் தான். தன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் உண்டாகுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மகனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இறங்கி அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயமாய் அவர் செய்வார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை அவர் செய்வார். அவர் மாறாதவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் வேணாலும் மாறலாம், நம்முடைய தேவன் மாறாதவர், வாக்கு மாறாதவர். வேண்டிக் கொள்வதை நிச்சயம் செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாதத்துக்காக அல்லது குறையோடு, ஒரு பலவீனத்தோடு, ஒரு சோர்வோடு நீங்கள் வந்திருப்பீர்களே ஆனால் இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கையில் அவர் ஆசீர்வாதம் வரப்போகிறது, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை கிடைக்க போகிறது, இன்றைக்கு என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், என் வீடு ஆசீர்வதிக்கப்பட போகிறது, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, என் தொழில் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து நடத்த போகிறார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்க பிரியமுள்ளவர். தேங்க்யூ லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தி நாம் கடந்து போக போகிறோம். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஆமென், ஜெபமே ஆமென் ஆமென், ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஆமென், ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. எங்கள் முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே, முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஆமென். ஜெபமே ஜெபம் ஜெயத்தை தரும். உங்கள் விண்ணப்பங்களை கேட்பார், அற்புதம் நடக்கும். முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபம் தான் ஜெயம் தருமே, முடியாதது ஒன்றுமில்ல, ஜெபித்து ஜெயம் பெறுவே. ஹல்லேலூயா 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 ஆமென், ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்கள் வேண்டியதெல்லாம் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். வேண்டிக் கொள்வதை செய்வார். ரூத்துடைய வாழ்க்கையில் போவாசை நம்பி வந்தபோது குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஒரு காலம் தூற்றப்பட்ட காலமாய் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட காலமாய் இருக்கலாம்,
இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, எனக்கு வேண்டியபடியெல்லாம் அவர் செய்வார். நான் பயப்பட போவதில்லை, நான் கலங்க போவதில்லை, திகைய போவதில்லை. என் ஜெபத்தை கேட்டு, என் வேண்டுதலை கேட்டு, என் விண்ணப்பங்களை கேட்டு எனக்கு வேண்டியதை அவர் செய்வார். நிச்சயம் செய்து அற்புதங்களை நடத்துவார். நாம் சேர்ந்து சொல்லலாமா? கண்களை மூடி, நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் ஜெபித்தெல்லாம் கேட்டு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், என் வாழ்க்கை சமாதானம் பெருகட்டும், எங்கள் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.